ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, ஒரு இடமாவது நம்ம சென்னையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கிட்டு வீடு கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா வீடு வச்சுருக்கிறவங்க நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும், ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வரணும், மாதம் ஒரு வருமானம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ அருமையான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குதுங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். சென்னை ஆழ்வார்த்து நகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து டுவர்ட்ஸ் நம்ம ராமாவரம் போகணும்னு வச்சிங்களேன். அங்கே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கும், எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குதுங்க. அந்த எஸ்ஆர்எம் காலேஜில் இருந்து ஜஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 மீட்டர்ஸ் தூரத்தில் ஜெய் பாலாஜி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க. நல்ல அருமையான ஏரியா. அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு. அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ், லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி. லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மொத்த இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த 2400 சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்டு தேர்ட் ஃப்ளோர்னு மொத்தம் 4 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கி கட்டியிருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவில் கட்டியிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 8500 சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த 8500 சதுரடியில் மொத்தம் எத்தனை பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பெட்ரூம் இருக்குதுங்க. இந்த 16 பெட்ரூமில் 16 பாத்ரூமு, அட்டாச்சு பாத்ரூமு. அது எந்த மாதிரினா, பாத்ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் மேலே மொட்டை மாடியில் 2 பாத்ரூமு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் சர்வெண்ட்டு தங்கலாம், அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டி தங்குறதுக்காக ஒரு பாத்ரூமு. மொத்தம் 16 பெட்ரூமு, 19 பாத்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த பில்டிங்குள்ளே லிஃப்ட்டோடு இருக்குதுங்க. லிஃப்ட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் உள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபால் சீலிங் பண்ணி பக்காவாக அருமையாக இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஏற்கனவே இப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. ப்ரெசண்டில் இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா வாடகை மாதம் வந்துட்டு இருக்குதுங்க. ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ராமாவரம் ஏரியாவிலையோ ஒரு கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தயவு செஞ்சு சொல்கிறேன் ரொம்ப சூட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியில் வாடகைக்கு விட்டங்காட்டி அவங்களுக்கு 3.5 லட்ச ரூபா வாடகை வருமானம் வந்துட்டு இருக்குது. இதுவே நீங்கள் டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்களே நடத்திக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பெர் மந்த்லி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க இது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எத்தனை ஸ்டாஃப் போடுறீங்க, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய நம்ம ப்ராஃபிட் என்னங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். நல்லா கேட்டுங்க மக்களே. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, ஃபுல்லாக லாட்ஜாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ சேல்ஸ்க்கு வந்துருக்குது. அதாவது ஒரு ஹோட்டலோ இல்லை லாட்ஜோ ஆரம்பித்தாங்கன்னா என்னென்ன அப்ரூவ்டு வாங்கணும், அதாவது லைசன்ஸ் வாங்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணுமோ அப்படின்னா எல்லாமே இருக்குதுங்க. இந்த பில்டிங்கில் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த பில்டிங்கில் ஃபுல்லாக 69 kV கெப்பாசிட்டி உள்ள
ஜென்ரேட்டர் வந்து பவர் பேக்கப்புக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து உள்ள ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் வரும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் இது எத்தனை வருஷம் ஓல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ் ஓல்டு தாங்க. 2 வருஷம் மட்டும்தாங்க ஆச்சு இந்த பில்டிங் கட்டி. அதெல்லாம் இருக்கட்டும் சார், இவ்வளோ டீல் சொல்கிறீங்க, இந்த பில்டிங்கோட ப்ரைஸை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பில்டிங்கோட விலை பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் சொல்கிறாங்க. ஆனால் 7 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் ரன்னிங்கோடு தான் கொடுக்குறாங்களே தவிர நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் எஃபர்ட் போட்டு பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் இல்லாமல் ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன்னிங்கில் தாங்க இருக்குது. அந்த ஸ்பாட்டை போட்டாவே போதும், எல்லாமே கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் மியாட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்தில் இருக்குங்காட்டி, எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து நியர்பை இருக்குங்காட்டி கண்டிப்பாக வந்து எப்போவுமே வீக் டேஸில் கூட வந்து ரூம் வந்து புக்கிங் தான் ஆகிட்டு இருக்குது. நல்லா அருமையாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்கிறவங்க, வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம், வந்து ப்ராப்பர்ட்டி காட்டுவாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட வந்து நீங்கள் ரேட் உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆனோடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லாயர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லாயர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலான்னு சொல்லிட்டு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு உடனடியாக பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.